السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله ونعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. என் அன்பான கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லோரும் இந்த ரமலானுடைய மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, சிறப்பான மனிதர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று நான் துவா செய்தவளாக என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன்மா. நம்முடைய தலைப்பு கடமை தவறும் பெண்கள். என்னடா இது, நம்ம கடமையை தான் நம்ம சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, இவங்க என்ன திடீர்னு கடமையை தவறக்கூடிய பெண்களாக இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு எல்லாரும் யோசிக்கிறீங்களா? ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய கடமைகளை நம்ம சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பொறுப்புகளை நம்ம சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன குத்தம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா நம்மளுடைய மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் நல்லவங்க. நான் சரியாதாப்பா செஞ்சேன், என்னுடைய கடமைகள்ல எந்த குறையும் இல்லப்பா. என்னுடைய பெற்றோர்களிடத்திலும் சரி, என்னுடைய ரப்பிடத்திலையும் சரி, என்னுடைய பிள்ளைகளிடத்திலும் சரி, என்னுடைய உறவினர்களிடம் சரி, என்னுடைய அண்டை வீட்டார்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவரிடத்திலும் நான் நல்லா தானே இருக்கேன். இதுல என்ன குற்றம் குறைகள் இருக்க போதுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாமே நமக்கு சரியாகத்தான் தெரியும். ஆனா நம்ம அதை உள்நோக்கி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா எது சரி எது தப்பு, நம்ம ரப்பு நமக்கு சொன்ன விஷயப்படி நம்ம நடந்துகிட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கும். இப்ப நம்மளுடைய அந்த கடமைகளை 6 தலைப்புகளாக பார்ப்போம். ஒண்ணு, ரப்பிடத்தில் நம்மளுடைய கடமைகள் எப்படி இருக்கு, பெற்றோர்களிடத்தில் நம்மளுடைய கடமைகள்லாம் என்னென்ன இருக்கு, சகோதர சகோதரி இடத்தில் நம்மளுடைய கடமைகள் எப்படி இருக்கு, கணவரிடத்தில், பிள்ளைகளிடத்தில், இந்த சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத சும்மா சற்று அலசி பார்ப்போம். நம்மளே நம்ம எப்படி இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? இப்ப ரப்பிடத்தில் நம்ம எப்படி இருக்கோம்? என் அன்பான கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கடமைகளை தவறாமல் செய்கின்றோமா என்று ஒவ்வொருவரும் முதலில் சுய பரிசோதனை செய்து கொள்வோம். நம்முடைய ரப்பிடத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம்? ரப்பு நமக்கு கொடுத்த கட்டளைகளை சரியாக செய்கின்றோமா என்று முதலில் பார்ப்போம். லா தஹபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வேறு எவரையும் வணங்க கூடாது. அது குறிஸ்ம ரப்பிக்கு வத்த பத்தல் இலகி தப்தீலா, உமது இரட்சகனின் பெயரை நினைவு கூர்வீராக. மேலும் வணக்கத்தின் மூலமே ரப்பின் பக்கம் நாம் முழுமையாக சாய்ந்து விட வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய இரட்சகனின், நம்மளுடைய ரப்புடைய அந்த பெயரை நம்ம அடிக்கடி நினைவு கூர்பவர்களாக நம்ம இருக்கணும். அழகழகான பெயர்கள் ரப்புக்கு இருக்கு. அஸ்மாவுல் ஹுஸ்னா நீங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 99 திருநாமங்கள். நீங்க எந்த பெயர் கூறி என்னை அழைத்த போதிலும் உங்களுடைய அந்த அழைத்தலுக்கு நான் செவி மடுக்க கூடியவனாகவே இருக்கிறேன், பதிலளிக்க கூடியவனாகவே இருக்கிறேன் என்று ரப்பு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் சொல்றான் ரப்பு, அழைப்பாளர்கள் என்னை அழைத்தால் அவர்களுக்கு மிக சமீபமாகவே, அவர்கள் பிழறி நரம்பை விட சமீபமாகவே அவர்களுக்கு நான் பக்கத்திலே இருக்கேன், நீங்க சொல்லுங்க நபியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரப்பு நமக்கு சொல்றான். ஏன்னா ரப்பு நம்ம மீது அதிக அன்புடையவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கிறான் ரப்பு. ரப்புல் மஸ்ரிகி, அவன் கிழக்கின், ரப்புல் மக்ரிபி, மற்றும் அவன் மேற்கின் இரட்சகனுமாகவும் இருக்கிறான். லா இலாஹ இல்லாஹு ஃபத்தஹிதுஹு வக்கீலா, உண்மையாக வணங்கப்பட தகுதியானவன் ரப்பன்றி வேறு யாருமே கிடையாதுமா. நாம் அனைவரும் ரப்பையே நாம் பொறுப்பாளனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம என்ன செய்யறோம்? நம்முடைய காரியங்களுக்கு யாரை பொறுப்பாக்குகிறோம்? மனிதர்களாகிய நம்மை மட்டும்தான் நாம் பொறுப்பாளிகளாக ஆக்குறோம். ஒரு மருத்துவரிடமே, டாக்டர்கிட்டயே நம்ம செல்றோம். என்ன சொல்றோம்? எப்படியாவது என் நோயை நீங்க குணப்படுத்திடுங்க, கடவுள் மாதிரி நீங்க, தெய்வம் மாதிரி நீங்க, அவுது பில்லாஹி மின்ஹா, அந்த மாதிரி அறியாமையினால் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏண்டா அந்த நேரத்துல நமக்கு மனித ரூபத்தை தான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். எப்படியாவது நம்ம அந்த உயிரை காப்பாத்தினா போதும், நல்ல நிலைமையில
இந்த நோய் குணமானா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் தான் நம்மளை அந்த அளவுக்கு சிந்திக்க வைக்குது. அதுல இருந்து நம்ம முதல்ல நம்மளே சரி பண்ணிக்கணும். அதே போல நாம் பல துறை சார்ந்தவர்களிடம் பேசும்போதும் எப்படியாவது இந்த வேலையை எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருங்களேன். அந்த பொறுப்பை மனிதர்களிடம் ஒப்படைத்து விட்டு புலம்பக்கூடியவர்களாக தான் நாம இருக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் நம்முடைய பொறுப்புகளை ரப்பிடமே சாட்ட வேண்டும், உதவி தேட வேண்டும்னு ஒரு நியத்திய மனசுல வச்சுக்கணும். எது நடந்தாலும் என்னுடைய ரப்பே, இந்த பிரச்சனைகள் எனக்கு நடக்குது என்னுடைய வாழ்க்கையில, இது எனக்கு நீ சரி செய்து கொடு அப்படின்னு நம்ம முற்றிலும் ரப்பையே நோக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ரப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி திருமறையில சொல்லியிருப்பான், இப்ராஹிம் என்னை முற்றும் நோக்குபவராகவே இருந்தார் அப்படின்ட்டு. அப்படி இருந்த காரணத்தினால ரப்புல் ஆலமீன் அவர்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உற்ற தோழனாகவே, கலீலுல்லாஹ், உற்ற தோழனாகவே ரப்புல் ஆலமீன் அவங்களை எடுத்துக்கிட்டான். அதே போல 5 கடமைகளையும் நம்ம சரியான புரிதல்களோட நிறைவேற்றணும். இந்த உலகத்தை ரப்பு யாருக்காக படைத்துள்ளான்? நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? நமக்காக, நம்மை போன்ற மனிதர்களுக்காக உலகத்தை படைச்சிருக்கான். நம்மை எதற்காக படைத்துள்ளான் ரப்பு? என் அன்பான கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மை எதற்காக படைத்துள்ளான் ரப்பு? இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் சற்று கண்மூடி சிந்தித்து பாருங்களேன். ரப்பை வணங்குவதற்காக, ரப்பை மட்டுமே வணங்குவதற்காக, ரப்பிற்கு நன்றி செலுத்துவதற்காக. அன்பானவர்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் ரப்பு மட்டுமே. ரப்பு திருமறையில சொல்லியிருப்பான், என்னையன்றி எனக்கு ஈடாக நீங்கள் வேறு ஒருவரை நீங்க வணங்குறீங்களா, அது உங்களுக்கு தான் கேட்டல முடியும் அப்படின்னு அன்பாளனான, கருணையாளனான, யா அர்ஹமர் ராஹிமீனான ரப்பு அந்த இடத்துல கோபத்தோட நமக்கு சொல்லியிருக்கான். எவ்வளவு அன்பாளன் தெரியுமா நம்மளுடைய ரப்பு? நம்மள ரப்பு அவனை வணங்குவதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக தான் நம்மளை படைச்சிருக்கான். ஒட்டுமொத்த இந்த உலகத்தையுமே எந்த விதமான முன்மாதிரி இன்றி இந்த உலகம் அனைத்தையும் நமக்காக படைத்திருக்கான் ரப்பு. சரி, நீ போன கால நேரம்லாம் போகட்டும். இதற்கு பிறகு நாம் நம்மை மாத்திக்கிட்டு ரப்புடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதன் மூலம் ரப்புடைய விஷயத்தில் கடமை தவறாதவர்களாக நாம் வாழ வேண்டும். என் அன்பான கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லோரும் ஒற்றுமையோடும் அன்போடும் வாழ வேண்டும். ரப்பு நமக்கு இட்ட கட்டளைகளை சரியான முறைப்படி நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். ரப்பு நமக்கு கொடுத்த ஒவ்வொருவரிடம் நமக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு நம்ம வாழணும். ரப்புவிற்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ரப்புவிற்கு யாரையும் நாம் இணை வைக்க கூடவே கூடாது. அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்களிடம் நமக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமைகள் இருக்கு. என் அன்பான பெண்களே, அன்பான கண்ணியத்திற்குரியவர்களே, உங்க கையில தான் இருக்கு. நம்மளுடைய பெண்கள் சரியாக இருந்தாதான் நம்மளுடைய குடும்பமும் சரியாக இருக்கும். அப்ப இந்த விஷயத்தில், ரப்புடைய விஷயத்தில், நம் வீட்டார் இடத்திலும் நம்மளுடைய சமூகத்திலும் நல்லவற்றை எடுத்து சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. நம்மை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாங்க சரியாதான் இருக்கோம் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா நம்மளை சுற்றி உள்ளவர்களையும் நல்லவர்களாக நம்ம மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குமா? ஒருபோதும் நம்ம கடமை தவறாதவர்களாக நம்ம இருக்கணும். அதே போல பெற்றோர்களிடத்தில் நம்ம எப்படி இருக்கோம்? பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்கின்றோமா? நாம சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த பாதைகள் முழுவதுமே நம்மளுடைய பெற்றோர்கள் தான். சொர்க்கத்துடைய 2 கதவுகள் நம்மளுடைய பெற்றோர்கள் தான். அவர்கள்ல ஒருவரோ இருவரோ இறந்துட்டாலே இந்த சொர்க்கத்துடைய அந்த கதவுகளே மூடப்பட்டுரும். நம்மளுடைய பெற்றோர்களை பார்த்து புன்னகைப்பது கூட, அவர்களுக்கு உதவுவது கூட, அவர்களுக்கு பணிவிடை செய்வது கூட, அவர்களை ஆசையோடும் அன்போடும் அரவணைப்போடும் நோக்குவது கூட நமக்கு அளப்பரிய நன்மைகள். அது சொர்க்க ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் எனும் உயர்வான சொர்க்கத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கிறான். நம்மளுடைய துன்யாவில் நடமாடும் சொர்க்கம் நம் தாய் தகப்பனார்கள்.
நம்ம ஒவ்வொருவரும் அவர்களுடைய விஷயத்தில் நம்ம சரியாக இருக்கிறோமா, அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோமா? நம்ம பெற்றோர்கள் தானே, நம்மளை பெத்தவங்க தானே, எல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம அலட்சியமா இருக்கிறோம். வேறு யாருக்கோ கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை நம் பெற்றோர்களுக்கு கொடுக்க மறந்து விடுகிறோம். நம்ம பெற்றோர்கள் தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியம். ரப்பி ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, சிறு வயதிலிருந்து அவர்கள் இருவரும் எங்கள் மீது அன்பு காட்டி வளர்த்தது போன்று நீயும் அவர்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு நம்ம எத்தனை பேரு துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம கிட்ட பெற்றோர்கள் இருந்தா நம்ம பெரிய பாக்கியசாலிகள். ஒருவரோ அல்லது இருவரோ இருந்தாலுமே நம் பாக்கியசாலிகள். ஆனா இருவரும் நம்மை விட்டு ரப்பிடம் சென்று விட்டார்கள் என்றால், இறந்து விட்டார்கள்னா நம்ம துர்பாக்கியம் உடையவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அப்படியே அசால்ட்டா பெற்றோர்களை பாக்குறது கூட நமக்கு ரப்பு நன்மை வச்சிருக்கான் பாருங்க. அப்படியே அசால்ட்டா நன்மைகளை அள்ளி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். அவ்வளோ நன்மைகள், அவ்வளோ நன்மைகள். நம்ம பலகீனமான வயது முதிர்ந்த அந்த பெற்றோர்களுக்கு என்ன தெரியும்? நமக்கு தானே எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு ஈர்மாப்போடு கடமை விஷயத்தில், அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடமை விஷயத்தில் அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுவும் இன்னொன்னு இப்ப நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. பெற்றோர்களை ஆண் பிள்ளைகள் தான் கவனிக்கணும். பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்கப்பா. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் மாமியார் வீட்டுக்கு போய் அவங்க மாமியார் மாமனார் குடும்பம் அப்படின்னு அப்படி அவங்க அந்த குடும்பத்தார தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். பெற்றோர்களுக்கு ஆண் பிள்ளைகள் அவங்க மருமகளா இருக்காங்க, அவங்க அதாவது பேரம்பேத்திங்க அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க, நம்ம என்ன பாத்துக்கிறது அப்படின்னு இந்த பெண் பிள்ளைகள் அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒரு சில பேர். ரப்பு எந்த இடத்துலயும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இடத்துலயும் பிள்ளைகளை பிரிச்சு கவனிங்கன்னு ஒருபோதும் சொல்லல. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் ரப்பு சேர்த்துதான் சொல்லியிருக்கான். எந்த இடத்துலயும் பிரிச்சு சொல்லல. ஆண்களே ஆண் பிள்ளைகளே, பெண் பிள்ளைகளேன்னு பிரிச்சு சொல்லல. நம்ம எல்லோருக்கும் கடமை இருக்கு. நம்மளுடைய பெற்றோர்களை, வயது முதிர்ந்த பெற்றோர்களை, வாலிப வயதில் இருக்கக்கூடிய நம் பெற்றோர்களையும் நம்ம சிறப்பான முறையில் நம்ம கவனித்துக் கொள்ளக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. நம்முடைய விஷயத்தில் அவர்கள் அலட்சியம் செய்தாலும், அதாவது ரப்ப என்ன சொல்றான், உன்னுடைய மனைவியை தலாக் செய்துவிடு என்று தாய் தகப்பனார் சொன்னால் கூட அதை அப்படியே சரி நான் செஞ்சேன், அப்படியே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றது கூட ரப்புல் ஆலமீன் அவ்வளோ அளப்பரிய அந்த நன்மைகளை அது வச்சிருக்கான். காரணம், அந்த பெற்றோர்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கணும். பெற்றோர்களுடைய அந்த வார்த்தையை நீங்கள் காது கொடுத்து கேட்டு அவர்கள் சொல்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை ரப்பு முன்னாடி வைக்கிறான். தலாக்குங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், அரசு நடுங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ரப்புவுக்கு பிடிக்காத விஷயம் இல்லையா? ரப்பு தன்னுடைய அந்த சட்டத்தில், அந்த ஃபிக்குல இந்த சட்டத்தை அனுமதிச்சு, அதுவும் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் அனுமதித்த ஒரு சட்டமாக இந்த தலாக் சட்டத்தை வச்சிருக்கான். அதுக்கு பெற்றோர்கள் சொன்னா அதை உடனே நீங்க செஞ்சிருங்கன்னு ஒரு வார்த்தையை ரப்புல் ஆலமீன் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மருமகளை காண வரும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டுல இல்ல. அப்ப மருமகள்கிட்ட கேக்குறாங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த மருமக சொல்றாங்க, நாங்க எங்க நல்லா இருக்கோம், ஒரே பஞ்சம் பசி பட்டினி இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மருமகள்கிட்ட என்ன சொல்றாங்க, உங்களுடைய கணவர் வந்தாங்கண்டா உங்களுடைய வீட்டின் அந்த தலைவாசல் படியை மாற்றிடுங்கன்னு நான் சொன்னதா நீங்க சொல்லிடுங்க அப்படின்ட்டு போறாங்க. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க, மறுபடியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. இந்த பெண் அப்படி அவ்வாறு தன் கணவர்கிட்ட சொல்லவும் உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க, வந்தவர் என்னுடைய தகப்பனார், நிலைவாசல் படிங்கிறது உன்னை பத்தி சொல்லியிருக்காங்க, உன்னை தலாக் விடும்படி சொல்லியிருக்காங்க, அதனால என் தகப்பனாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் உன்னை தலாக் விடுகிறேன்னு சொல்லிட்டு
அந்த பெண்ணை வந்து தலாக் செஞ்சிட்டாங்க. மறுபடியும் 2ஆம் முறை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப மறுபடியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து வீட்டுக்கு வராங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இல்ல, வெளியில போயிருக்காங்க. அப்ப 2வது மருமகளிடம் கேக்குறாங்க. அந்த பெண் சொல்றாங்க, முன்னாடி இருந்த அதே நிலைமைதான் இருக்கு. இருந்தாலும் அந்த பெண் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நாங்க நல்லா இருக்கோம். ரப்புடைய உதவியால் நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, வீட்டுல என்ன உணவு இருக்குங்குது? தண்ணீரும் இறைச்சியும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதில் பரக்கத் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யறாங்க. இன்னும் வீட்டுல அநேகமான பொருள்கள் இருந்தா அனைத்திற்கும் சேர்த்து அவங்க துவா செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த மக்கமா நகரில், அந்த சவுதியில இறைச்சிக்கும் தண்ணீருக்கும் பஞ்சமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, அல்லாஹ்வுடைய அளப்பரிய கிருபையை பாருங்க. தன்னுடைய இந்த தந்தையார் அந்த வீட்டை விட்டு சென்றதுக்கு பிறகு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த வீட்டை விட்டு சென்றதுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. அப்பவும் அந்த 2வது மனைவி சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த தோற்றத்தில் உள்ள ஒரு மனிதர் வந்தாங்க, என்கிட்ட வந்து நலம் விசாரிச்சாங்கங்கும் போது, சரி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது, உங்களுடைய தலைவாசல் படியை நிலைத்து வைப்பீராக, அதாவது நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படிங்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய தகப்பனார் வந்து உங்களை என்னுடைய வாழ்க்கையில முழுவதுமாக வச்சுக்க சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த தகப்பனார், அதாவது சிறு வயதில் பால்குடி பிள்ளையாக விட்டு சென்ற அந்த தகப்பனார், அவர் கண்களை பார்க்காமல் வளர்ந்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இடையில் அந்த 14 வயசு இருக்கும் போது இடையில் சிறு வயதில் ஒரே ஒரு தடவை சந்திப்பு, அவ்வளவுதான். மற்றபடி எதற்காகவும் தந்தையுடைய அந்த அரவணைப்புல அவங்க வளரல. இருந்தாலும் அந்த தந்தையுடைய அந்த கட்டளைக்கு செவி மடுத்து வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க. எதற்காக? ரப்பு இட்ட கட்டளைக்காக. இந்த ஹதீஸின் மூலியமாக நமக்கு என்னமா தெரிய வருது? பெற்றோர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று ஒரு உயரிய ஒரு நோக்கத்தை இந்த ஹதீஸ் மூலியமாக நம்ம தெரிய வந்திருக்கோமா? நம்ம அனைவரும் நம்மளுடைய பெற்றோர்கள் விஷயத்தில் கடமை தவறாத சிறந்த நன்மக்களாக வாழணும்னு நான் வந்து அதிகம் துவா செய்யறோமா? இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் நம்மளுடைய பெற்றோர்கள் விஷயத்தில் அவர்கள் மனம் குளிரும்படியான, கண்கள் குளிரும்படியான பிள்ளைகளாக நாம் வாழ ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் புரிவானாக. நம்ம ரப்பிடத்திலும் நம்மளுடைய பெற்றோர்களிடத்திலும் கடமை தவறாமல் எப்படி இருக்கணும்ட்டு நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம சகோதரி இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? ஒருவருக்கொருவர் அன்போடும் சகிப்புத்தன்மையோடும் நன்றி பாராட்டக்கூடியவர்களாகவும் இருக்கணும். நான் தான் பெரியவர், எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு கீழ் பிறந்தவர்கள்லாம் எனக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு கட்டளை மட்டும் போடாதீங்க. நாம வந்து அவர்களிடம் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அன்பு காட்டணும். நம்ம மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்க போவது கிடையாது, இது போல வாழ போவதும் கிடையாது. உலகம் முழுவதும் அழிந்து மறுமை நாளில் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு எல்லோரும் ஒன்று கூட்டப்படும் நாளில் நம் ரப்பை பொருந்திய நிலையில் நாம் சந்திக்க வேண்டும்னா வாழ இந்த உலகத்துல சந்தோஷத்தோடும் அன்போடும் ஒற்றுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் ரப்பு நமக்கு விதித்த கட்டளைப்படியும் நன்றி பாராட்டி அன்பு பாராட்டி வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க, மறுமையில நம்மளுடைய அந்த விதிவச பட்டோலையே ரப்பு நமக்கு எந்த கையில கொடுப்பான்? வலது கையில கொடுப்பான். வலது கையில நம்மளுடைய விதிவச பட்டோலை கொடுக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, நம்ம முன் சென்ற கூட்டத்தினர்களாக ஆகிடுவோம். அந்த முன் சென்ற கூட்டத்தினர்கள் யாரு? சொர்க்கவாசிகள். எந்த விதமான கேள்வி கணக்கும் என்று சொர்க்கம் போகக்கூடியவர்கள். நம்ம எதற்கு ஆசை வைக்கணும்? நம்மளுடைய ரப்பின் பொருத்தத்தை தான் நம்ம வந்து அடைய ஆசை வைக்கணும். அதை விட்டுட்டு இங்க கூட பிறந்தவங்கள்ட்ட ஈகோ பாக்குறது, நான் பெரியவங்களா நீங்க பெரியவங்களா, போட்டி பொறாமை எல்லாம் இந்த சகோதரி இடத்துலதான் பாக்குறது.
என்ன எனக்கு முன்னாடி பிறந்துட்டா அவங்க என்ன பெரிய இவங்களா அப்படிங்கிறது, எனக்கு கீழே பிறந்தவங்க என்ன எதிர்த்து பேசலாமா அப்படின்னு அவங்க மேல கோவப்படுறது. இப்படி போட்டி பொறாமை பேராசை எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்டா அந்த சகோதர இடத்துலதான் போட்டி போடக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்மளை மாத்திக்கணும். நம்மளுடைய கடமையான சகோதரிகளை செய்ய வேண்டிய அந்த கடமையான விஷயத்துல நம்ம சரியானவர்களாக இருக்கணும். நம்ம சகோதரி இடத்துல நமக்கு என்ன கடமைகள் இருக்குங்கிறத நீங்க இதை கேட்கக்கூடிய நீங்க எல்லாரும், என்னுடைய இந்த சகோதரிகள் எல்லாரும் தேட ஆரம்பிங்க. ரப்பு என்ன சொல்லி இருக்கான்னு தேட ஆரம்பிங்க. என் அன்பான கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிவஸல்லம் ரப்புட்ட வந்து எப்படி பலப்படுத்த சொல்லி துவா கேட்டாங்க? யார உற்ற துணையாக துவா கேட்டாங்க? வஜஅல்னி வஜ்ரன் மின் அஹ்லி, என் சகோதரனை கொண்டு என்னை பலப்படுத்து, அவரை எனக்கு உற்ற துணையாக ஆக்கு ரப்பேன்னு பிரார்த்தனை செஞ்சாங்க. ரப்பு மூசா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிவஸல்லம் அவர்களை கொண்டு பலப்படுத்தினான். நாம ரப்புட்ட துவா செய்யும் போது என்ன கேட்கணும்? என்னுடைய குடும்பத்தினர்களை கொண்டு, என்னுடைய சகோதரிகளை கொண்டு, என்னுடைய கணவர் பிள்ளைகளை கொண்டு என்னை நீ பலப்படுத்து ரப்பேன்னு நம்ம துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். பொதுவாக நம்ம ஊர்ல நல்ல மனிதர்கள் நம்ம உள்ளபூர்வமாக யார சொல்லுவோம்? வசதி படைத்தவர்களை சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. நல்லா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கணும். நம்ம வசதி படைத்தவர்களையா சொல்லுவோம்? இல்ல. குடும்பத்தில் ஒற்றுமையோடும் அன்போடும் வாழக்கூடியவர்களுக்கு பெரும் மரியாதை, கண்ணியம், அடுத்தவர்களிடமிருந்து பாதுகாப்பு அந்த ஊர்ல இருக்கும். அந்த மனிதர்களை தான் நம்ம உயர்வா பார்ப்போம். அப்பா, இங்க எவ்வளவுதான் பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த குடும்பத்துல எவ்வளவு ஒற்றுமையாக இருக்காங்க பாருங்க. நான் கண்கூடாக பாக்குறேன். எங்க ஊர் பக்கம்லாம் இந்த மாதிரி ஒற்றுமையாக சகோதரிகள்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்பத்தை தான் கொண்டாடுவாங்க. அப்பா, எவ்வளவு ஆட்கள் இருந்தாலும் எப்படி இவங்க எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க பாருங்க. ஆனா அவர்களை கட்டி கொண்டு வரக்கூடிய அந்த மனைவிமார்கள் ஒரு சில பெண்கள் எங்க சொத்துக்கு பங்கு கேட்டுருவாங்களோ என்னமோண்டு கூட பிறந்தவர்களை, அதாவது கணவர் கூட பிறந்தவர்களை விரட்டி அடிக்கக்கூடியவர்களாக, மரியாதை செலுத்தாமல் இருக்கக்கூடியவர்களாக ஆக்குறாங்க. ஒருபோதும் அந்த காரியத்தை செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு ரப்பு நாடி இருக்கானோ அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். உங்களுக்கு எது கிடைக்க கூடாதுன்னு ரப்பு நாடி இருக்கானோ அது நீங்க என்னதான் நீங்க குட்டிக்காரம் போட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ரப்புட்ட பொறுப்பை சாட்டுங்க. ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல். ரப்பே, நீ கூட எனக்கு இது என்ன சொத்து, இந்த உலகமே உன்னுடையது, எங்களுக்காக நீ படைச்சிருக்கிற, நீ கூட ரப்பேண்டு ரப்புட்ட கையேந்தி கேளுங்க. என்ன, நம்மளுடைய எஜமானன் அவன் தான். நம்மிடம் நன்றாக பேசி பழகக்கூடியவர்கள் நம்மளுடைய முதுகுக்கு பின்னால போய் என்ன சொல்லுவாங்க? ஆமா, பேருதான் இவங்களுக்கு பெருசா இருக்கு, வாய்க்கிலேயே எல்லாருக்கும் அட்வைஸ் செய்வாங்க. ஆனா குடும்பத்துல சகோதரி இடத்துல ஒற்றுமை இல்லாம இருக்காங்கன்னு புறம் பேசுவார்கள். இதுதானே நிஜம். எனக்கு யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை தான் ஞாபகம் வருது. யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் மீது பொறாமைப்பட்ட அவர்களுடைய மூத்த சகோதரர்கள் கிணத்துல தூக்கி வீசிடுறாங்க. அதுலயும் ஒரு சகோதரர் சொல்றாரு கொலை செஞ்சு போட்டுருவோங்கிறாரு. ஆனா அதுல இருக்கக்கூடிய இன்னொரு இரக்கமான ஒரு சகோதரர் என்ன சொல்றாரு? வேணாம், கொலைலாம் செய்ய வேணாம், அவரு சிறு பிள்ளையாக இருக்காங்க, அதனால அவரை அந்த கிணத்துல வீசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு அந்த கிணத்துல போட்டுடுறாங்க. இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாங்கி பிடிச்சு அவர்கள் அந்த எகிப்து நாட்டிலேயே விட்டுடுறாங்க. அந்த எகிப்து நாட்டு அடிமையாக போன அழகிய தோற்றமுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எகிப்து நாட்டு அதிபதியாகவே ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைக்கிறான். அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா? நான் அதிபதி ஆவேன்னு அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா? நம்பினா நம்பிக்கை எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர்களுக்கே தெரியாது. ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் மறைவாக வைத்து அந்த சமயத்துல தான் அறிவிப்பான் அவங்களுக்கு. எகிப்து நாட்டு அதிபதி ஆனாங்க. அதிபதி ஆன பிறகு என்ன செஞ்சாங்க? கிணற்றில் வீசி சென்ற சகோதரர்களை தன் புத்தி சாதுரியத்தால் ரப்பின் அருளாக அவர்களின் தவறை
உணர வைத்து தன்னுடைய அரண்மனையில் மந்திரி பொறுப்புகளில் வைத்துக் கொண்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. பாருங்க, யாராவது 3 நாட்களுக்கு மேல் சகோதரி இடத்தில் பேசாமல் இருக்கின்றீர்களா? பஞ்சாயத்திற்கு யாரையும் கூப்பிடாதீங்க. இருவர் மட்டுமே, அதாவது நீங்களும் உங்க யாரும் நீங்க பேசாம இருக்கீங்களோ அவங்க 2 பேர் மட்டுமே நேரில் சந்தித்து இந்த போன்ல பேசிக்கிறது, மெசேஜ் போடுறது இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. இல்ல 3ஆம் நபர் கான்டாக்ட் இதெல்லாம் வச்சுக்க கூடாது. 2 பேரும் ஒரு நாளை ஒதுக்குங்க, நேர்ல போங்க, கைகளை பிடிச்சு என் ரப்பிற்காக எங்களை மன்னிச்சிடுங்க, நம்ம ஒற்றுமையோடும் அன்போடும் இருப்போம் அப்படின்னு மனம் விட்டு பேசுங்க. இருவர் சேர்ந்து சகோதரிகளுக்கு ரப்பல் ஆலமீன் பாச பிணைப்பை அப்படி ஏற்பட்டிருக்கான். ஏன்னா ஒரே ரத்தம், ஒரு தாயின் வயிற்றில் இருந்து பிறந்த பிள்ளைகள். அப்ப அவர்கள் அந்த கையை உணர்வுபூர்வமாக அந்த கைகளை பிடித்து என்னை மன்னித்து விடு, இனி நம்ம இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேணாம், ரப்பிற்கு பிடித்தமானவர்களாக நம்ம இருப்போம். ஏன் நமக்கு ஈகோ? நம்மளாம் அடிமைகள், நம்மளாம் ஒட்டுமொத்த மனிதர்கள் எல்லாம் ரப்புடைய அடிமைகள். நம்முடைய எஜமானன் ரப்பு, நம்ம தான் பெரியவங்களா? இதுல நீ பெரியவன் நான் பெரியவங்கிறது. இந்த 2 பேரும் அழகா சந்திச்சு தனிமையில சந்திங்க, யாரும் வேணாம், 3ஆம் நபர் யாரும் வேணாம். சந்திச்சு கைகளை பிடிச்சு மன்னிச்சிடுங்கப்பா, இனிமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம நம்ம ஒற்றுமையாக இருப்போம்ப்பா அப்படின்னு மனம் விட்டு பேசுங்க. நமக்கு என்ன இருமாப்பு? சகோதரி இடத்தில் மட்டும் அதிகம் பொறாமைப்படக்கூடிய பெண்களை நம்ம பார்க்கிறோம். பொறாமை என்பது பொறாமைப்படக்கூடியவர்களை தான் அழிக்கும். இது அவர்களுக்கே தெரியாம அவங்க தனக்குத்தானே அழிவை தேடிக்கிறாங்க. பாவங்களை சுமக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். இதுல பெற்றோர்களையும் வேதனை செய்கிறோம். யோசிச்சு பாருங்க, பெற்றோர்கள்ட்ட என்ன சொல்றோம்? உங்களுக்கு அந்த பிள்ளைதான் வசதி, நாங்க மட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்களையும் நம்ம நோவினை செய்கிறோம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ரப்பின் அடிமைகள். நாம் ரப்பின் முன் நமக்குள்ள கடமைகளை தவறாமல் சிறப்பாக செய்தவர்கள் தான் ரப்பிற்கு பிடித்தமானவர்கள் என்பதை மறக்க கூடாது. வாழும் இந்த உலகத்துல சகோதரிகள் அனைவரும் ஒற்றுமையாக வாழணும். பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா உலகத்தில் உள்ளவர்களை சகோதரிகள் என்று அன்பு பாராட்டுறோம். முதலில் நாம் நம் உடன் பிறந்தவர்களிடம் அன்பு பாராட்டுறோமா? அன்பு பாராட்டணும். பிறகு சமூகத்தில் உள்ளவர்களை நம்ம நேசிப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு அழகிய உறவுகளை கொடுப்போம். நம்ம உடன் பிறந்தவர்கள் மூலியமாக நம் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உறவுகள் என்னென்ன? மாமா, பெரியம்மா, சின்னம்மா, அவர்கள் மூலமாக இன்னும் சிறப்பான உறவுகள் மாமி, பெரியத்தா, சின்னத்தா, மச்சான்கள், மச்சிகள், அக்கா, தங்கை, தம்பி என்று நிறைய அவர்கள் மூலமாக பல சிறப்பான உறவுகள் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கும் கிடைக்கும். எவ்வளவு பெரிய பலம் தெரியுமா? அல்லாஹு அக்பர். ரப்புல் ஆலமீன் உறவுகளை கொண்டு நம்மை பலப்படுத்துவானாக. இதற்கு மூல காரணமாக உள்ள சகோதரிகள் நம் உடன் பிறந்தவர்களிடம் என்றும் எதையும் எதிர்பார்க்காமல் ஒற்றுமையோடு வாழ பழகிக்கொள்ளணும். பேசாமல் கோபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள் ரப்பின் பொருத்தத்தை அடைவதற்காக ரப்பிற்காக மன்னிப்பு கேட்டு உயர்ந்தவராக நாம் வாழணும். மௌத்தையும் கபரையும் கண்ணில் நிறுத்திக்கங்கம்மா. நான் பாவமற்றவளாக கடமை தவறாதவர்களாக நாம இருக்கணும். இந்த ரமலானை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி மனம் விட்டு நம் சகோதரிகளிடத்தில் மன்னிப்பு கேட்டு உறவு பாராட்டக்கூடியவர்களாக நாம முதலிடத்துல இருக்கணும். நம்ம போய் இறங்கி கேட்போம், மன்னிப்பு கேட்போம். அல்லாவுக்காக மன்னிச்சிட்டேன்னு கேட்கும் போது ரப்புல் ஆலமீன் அளப்பரிய நன்மைகளை நமக்கு அருள் புரியுறோம். ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்லியிருக்கான், உங்கள் இரத்த கலப்புகளுடைய உறவுகளை துண்டித்து விடுவதை பற்றி என்ன நீங்க பயந்துக்கங்க அப்படின்னு இருக்கான் ரப்புல் ஆலமீன். இது நரகத்திற்கே இழுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கான். எந்த விஷயமாக இருந்தாலும் சகோதரியிடத்தில் விட்டு கொடுங்க.
விட்டு கொடுத்தவங்க என்னைக்குமே கெட்டு போக மாட்டாங்க. ரப்பிடத்துல நம்ம உயர்ந்தவர்களாக இருக்கணும்னா நம்ம நம்மளுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் விட்டு கொடுத்து சுமூகமாக ரொம்ப, அதாவது என் சகோதரெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நோவினை செஞ்சுட்டாங்க, நான் எப்படி பேசுவேன், எனக்கு முகம் கொடுத்து பேசவே ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு முகத்துல முழிக்கவே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க என்ன செய்யணும்? ரப்பு இருக்காக சும்மா ஜஸ்ட் பேசாம இருக்காம, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படியாவது நீங்க வச்சுக்கோங்க. ஆனா அறவே பேசாம உறவை துண்டித்து விடாதீங்க. அது வெளி உலகத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, மறுமையிலும் உங்களுக்கு அது வெற்றி கிடையாது. என் அன்பானவர்களே, நாம் அனைவரும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டுள்ளோம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மனைவி அவர்கள் இருவரையும் ரபுல் ஆலமீன் படைத்து அவர்களிலிருந்து தான் அநேக ஆண்களையும் பெண்களையும் நான் படிச்சேன்னு ரபுல் ஆலமீன் சொல்றான். அதே போல பிறந்த மக்கள் அனைவரும் நம் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கணும். முக்கியமாக ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்பு பாராட்டி ஒற்றுமையோடு வாழணும்னு நான் துவா செய்யறேம்மா. அதே போல கணவரிடத்தில் நாம எப்படி இருக்கிறோம்? கடமை தவறாம இருக்கிறோமா? ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்றான், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்களை அனைவரையும் ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து உற்பத்தி செய்து அவரிலிருந்து அவருடைய மனைவியையும் படைத்தான். பின்பு அவ்விருவரிலிருந்து ஆண்கள் பெண்கள் என பலரை இப்பூமியில் பரப்பினான் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் வந்து திருமறையில அவ்வளவு அழகா நமக்கு எச்சரிக்கை செய்தியை கொடுக்கறான். நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, நம்மளுடைய கணவரிடத்தில் நம்ம எப்படி இருக்கோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாக படைத்து ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துல உழவ விட்டுருந்தான். என்னதான் சொர்க்கம் அப்படி ஜகஜோதியா இருந்தாலும் அவங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மனசுல ஏதோ ஒண்ணு இழந்த ஒரு ஃபீலிங். அதோட போய் படுக்கிறாங்க. படுத்து தூங்கி முழிச்சு எந்திரிச்சு பார்த்தா தலைமாட்டுல ஒரு பெண் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப கேக்குறாங்க, ஹுவா அந்த, நீ யார்? அவங்க சொல்றாங்க, அந்த நிசாயி, நான் ஒரு பெண் அப்படின்னு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. நீ எதற்காக படைக்கப்பட்டாய் அப்படின்னு கேக்குறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் என்னிடம் அமைதி பெறுவதற்காக. என் அன்பான கண்ணியத்திற்குரிய பெண்களே, அந்த இடத்துல முதலாக அந்த வார்த்தை என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்கள் என்னிடம் அமைதி பெறுவதற்காக. சோ மனைவியை ரப்பு எதற்கு கணவருக்கு கொடுக்கிறான்? நம்ம மூலியமாக அவர்கள் வந்து மனசு வந்து அமைதி அடைவதற்காக நம்மளை படைச்சு அவங்களுக்கு கொடுத்திருக்கான். அவர்களுடைய நேசத்திற்குரியவர்களாக நம்மளை ஆக்கி வச்சிருக்கான். நம்ம என்ன செய்யறோம்? வேலை முடிஞ்சு வீடு திரும்ப கணவர் இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் யோசிப்போமா? தன்னுடைய உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தி கொண்டு சிரித்த முகத்தோடு கணவரை சலாம் கூறி வரவேற்கும் போது வீட்டில் அப்படி ஒரு சந்தோஷம், நிம்மதி நிலைத்திருக்கும். நீங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். ஒரு நாள் 2 நாள் நம்மளுடைய கணவர் நம்மளை திரும்பி பார்க்கலன்றாலும், நம்மளுடைய நம்மளை வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய கணவராக இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம மீது அன்பு காட்டக்கூடிய நல்ல மனிதராகவும் அவர் மாறிடுவாரு. அடுத்தவங்க மத்தியில கணவரை பற்றி பேசும்போது தரம் தாழ்த்தி பேசுறது, பிறரோட ஒப்பிட்டு பேசுறது, ஆமா அவர் கிடக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணிய குறைவாக பேசுறது, அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள். ஆடை என்பது என்ன? நம்மளுடைய மானத்தை காத்து கண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. எவ்வளவு சிம்பிளாக ரப்பு உதாரணம் சொல்லியிருக்கான் பாத்தீங்களா? ஆடையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான் அந்த இடத்துல. நம்மை மதிக்காத கணவராக இருந்தாலும் கூட நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அன்பு, மரியாதை, கண்ணியம் இவற்றோட பொருட்டால இந்த இரு உலகத்திலையுமே ரப்புல் ஆலமீன் வந்து அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களாக மாற்றிடுவான். அதற்கு நாம முதல்ல சரியா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மெஹராஜ் பயணத்தின் போது அதிகமாக நரகத்துல வந்து பெண்களை தான் பார்த்தாங்களாம். காரணம்,
பெண்கள் கணவருக்கு மாறு செய்யக்கூடியவர்களாகவும் நன்றி கெட்டவர்களாகவும் அதிகம் சாபமிடக்கூடியவர்களாக இருந்ததுனால நாம தான் நிறைய படிச்சிருக்கோமே, நம்ம என்ன கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது அப்படின்ட்டு கணவர்கிட்ட மரியாதை இல்லாமல் நடக்கக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க மரியாதை கொடுத்து பாருங்களேன். ஒரு நாள் 2 நாள் அவர்கள் நம்மள மதிக்கலைன்னாலும் அப்புறம் நம்மள தேட ஆரம்பிச்சிருவாங்க. ரப்பு கணவருக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை நமக்கு கடமையாக வச்சிருக்கான். அதிலும் வலி ரிஜாலி அழகின்ன தரஜத்துன், ஆண்களுக்கு பெண்களை விட ஒரு படி உயர்வுண்டுன்னு திருமறையில சொல்லியிருக்கான். யோசிச்சு பாருங்க. உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் தன்னை வருத்தி கொண்டு வெயில் மழைன்னு பார்க்காம உழைச்சி தன்னுடைய மனைவி பிள்ளைகள் நல்ல உணவு சாப்பிடணும், நல்ல உடைகள் உடுத்தணும், நல்ல சிறந்த கல்வி நம் பிள்ளைகள் கற்கணும் அப்படின்ட்டு வெளிநாட்டில் கஷ்டப்படும் எத்தனையோ ஆண்கள் கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோமா? அவர்கள்லாம் கையில காசு இல்லாம அப்படி இருக்காங்க பாருங்க. நல்ல உணவு உண்ணாமல் நல்ல உடைகள் உடுத்தாமல் சின்ன தடுப்பாக, அதாவது இந்த 4க்கு 2ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த கட்டல்லையே கீழே ஒரு ஆளு, அதுக்கு மேல ஒரு கட்டில், அதுல ஒரு ஆளு, அதற்கு மேல ஒரு கட்டில், அதுக்கு மேல ஒரு ஆளு, ஏணி வச்சு ஏறி வயதானவர்கள் கூட அதுல மேல ஏறி போய் அதுல போய் படுத்து தூங்குவாங்க. அதற்கு பிறகு முழிச்சு எந்திரிச்சு உடனே வேலைக்கு ஓடுறது, 1 ரூபா ரொட்டி வாங்கி சாப்பிட்டு தன்னுடைய பொழுதுகளை கழிப்பது, 4 நாள் ஒரு சால்னா வச்சு 4 நாள் வச்சு அதை சாப்பிட்டுட்டு தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கணுங்கிறதுக்காக தன்னை வருத்திக்கிட்டு வாழக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? மனைவிமார்கள் எப்படி இருக்கும்? 1 மாசம் அந்த பணம் வரலன்றாலும் இவர் என்ன இவரு எவ்வளவு அலட்சியமா இருக்காரு, பணம் காசு அனுப்பாம நாங்க இங்க என்னத்தை சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக கணவரை பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க. நானும் பார்த்திருக்கேன். என்னுடைய அனுபவத்துல நான் நிறைய பார்த்திருக்கேன். என் அன்பான கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்களும் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க, திருந்துங்க பெண்களே. இந்த மாதிரி கணவருக்கு நன்றி கெட்டவர்களாக ஒருபோதும் இருக்காதீங்கன்னு நீங்களும் நீங்க பார்க்கக்கூடிய பெண்கள்கிட்ட நீங்களும் சொல்லுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிக்க அந்த காரணம் நம்முடைய மனைவி பிள்ளைகள் நன்றாக இருக்கணுங்கிற நல்ல எண்ணம். நாம என்ன செய்யறோம்? அன்போட அனுசரணையோட நடந்துக்கிறோமா? சற்று சிந்திச்சு பார்க்கணும். கணவர் விஷயத்தில் கடமை தவறாத சிறந்த மனைவியாக வாழுபவளை சிறந்த பெண். அனைவரும் சிறந்த பெண்ணாக வாழ நான் ரப்பிடம் துவா செய்யறோமா? நீங்க ஒவ்வொருவருமே உங்களுடைய கணவர்கிட்ட நீங்க என்ன தவறு செஞ்சிருந்தாலுமே மன்னிப்பு கேளுங்க. உங்க கணவர் உங்கள் மீது மரியாதை கொடுக்காம உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கிறாரா? ரப்பிட்ட துவா செய்யுங்க. என்னுடைய ரப்பே என்னுடைய கணவருடைய மனதை மாற்று, என் மீது அன்பு கொள்ளும்படி செய்து ரப்பிட்ட துவா செய்யுங்க. மிராக்கிளா நடக்கும். நீங்க கேட்கக்கூடிய துவாவை ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் தட்ட மாட்டான். அதுவும் இந்த ரமலான் நல்ல வாய்ப்பு நமக்கு. கணவருக்கு பிடித்தமானவர்களாக ஒவ்வொரும் தன்னை மாற்றிக்கங்கம்மா. கணவருடைய விஷயத்தில் கடமை தவறாத பெண்களாக நீங்க வாழணும். அடுத்து நம்ம பிள்ளைகளிடத்துல எப்படி இருக்கும்? செல்வமும் பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள்னு ரப்பு சொல்லியிருக்கான். அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. செல்வமும் பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள் ரப்பு திருமறையில சொல்லியிருக்கான். மார்க்க விஷயத்தை சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்கணும். திருமண வயதை அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா உரிய முறையில் திருமணம் செய்து வைக்கணும். பெற்றோர்களாகிய நாம் தான் நம்ம பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டணும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் சாபமிடக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் நம்ம நல்லவற்றை அவங்களுக்கு போதிக்கணும். நம்முடைய அடுத்த தலைமுறைகள் அவர்கள் உணவு விஷயத்திலும் சரி, உடை விஷயத்திலும் சரி, கல்வி கற்கும் விஷயத்திலும் சரி, உறவுகளை பேணும் விஷயத்திலும் சரி, நாம நல்லவற்றை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை நாம வளர்க்கணும். நாம இதை சரியாக செய்கின்றோமா? இந்த கடமைகளை தவறாமல் பிள்ளைகளுக்கு நல்லவற்றை சொல்லி கொடுக்கின்றோமா என்று நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்மை நாமே சரி செஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளை இந்த துனியாவுல சிறந்த விதைகளாக தூவி விருட்சமாக வளர வைக்கணும். கதாலிக்கு ஜஅல்னாக்கும் உம்மத்தன்,
நம்ம ரப்பு நம்ம இந்த உலகத்துல நடுநிலை சமுதாயமாக படைச்சிருக்கான். அப்ப இந்த சமூகத்துல நம்ம அனைவரும் எப்படி கடமை தவறுவதாக இருக்கணும்? மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து தடுப்பவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும்னு ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்லியிருக்கான். இன்னும் இவங்களை பத்தி என்ன சொல்லியிருக்கான்? இவங்க தான் ஹுமுல் முஃப்லிஹூன், இவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு ரப்பு சொல்லியிருக்கான். அதே போல பேசினால் நல்லதையே பேசணும், இல்லைன்னா மௌனமாக இருந்துன்னு. குழப்பம் செய்பவர்களாக ஒருபோதும் இந்த சமூகத்துல இருக்கக்கூடாது. குழப்பம்ங்கிறது கொலையை விட கொடியதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நாம் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று நபி நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய எளிதான கடமைகள்னு நிறைய கடமைகள் இருக்கு. நாம இனி வரும் கால நேரங்களை வீணாக போக்காம நமக்கு என்னென்ன கடமைகளை ரப்பு சொல்லியிருக்கான். இப்போ ஒரு மோமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன? தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, ஜனாசாவை பின்தொடர்வது இன்னும் இருக்கு, சலாம் கூறினால் பதில் கூறுவது எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்களா தேடி தேடி தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு அது மனதில் பதியக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அப்ப நீங்க தேடி பிடித்து இந்த கடமைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுப்பானாக நான் துவா செய்யறேன். அதே போல இந்த கடமைகள் எல்லாம் தேடி பிடிச்சு தெரிஞ்சுக்கங்க. நாம் அனைவரும் கடமை தவறாமல் வாழ ரப்பு உங்களுக்கும் எனக்கும் நல்லருள் பேரருள் புரிவானாக. நம்ம அனைவரும் ஒன்றாக சேர்ந்து துவா செய்வோம். என்னுடைய ரப்பே, நீ என் மீதும் என் பெற்றோரின் மீதும் அருளியுள்ள உன்னுடைய நிஅமத்துக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு எதை நீ பொருந்திக் கொள்வாயோ அத்தகைய நற்செயலை நான் செய்வதற்கு எனக்கு உள்ளுணர்வை உதிப்பாக்குவாயாக. என் சந்ததியரை எனக்கு நல்லிணக்கமாக்கி வைப்பாயாக. நிச்சயமாக நான் உனக்கு முற்றிலும் வழிபடுகின்ற முஸ்லிம்களாகவே இருக்கின்றேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட இந்த அற்புதமான துவாவை நம்ம அனைவரும் ஓதக்கூடியவர்களாக இருக்கணுமா? என் அன்பான கண்ணியத்திற்குரியவர்களே, நான் இந்த கடமை தலைப்புல இந்த 6 தலைப்பெடுத்து நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் இல்லைங்களா? நீங்க எல்லாரும் தனிப்பட்ட முறையில சிந்திச்சு பாருங்க. நம்ம எந்த விஷயத்துல கடமை தவறி இருக்கோங்கிறத சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய கடமையான விஷயங்களில் நேர்மையானவர்களாக வாழ ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நான் உங்கள் அன்பு சகோதரி ஆயிஷா நசீர்.